ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க மாரியம்மன் கோவில் பொங்கல் அப்போ எடுத்த வீடியோ தாங்க. அந்த அளவு குத்திட்டு வராங்க பார்த்தீங்களா, அதை பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு 6:30 கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் வந்து கோயிலுக்கு வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒரு 8 மணிக்கு மேலே தாங்க போகலான்னு பார்த்தோம். பிள்ளைங்களாம் சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தோம். அந்த இது வண்டி வருதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க 6:30க்கெலாம் கூட்டிகிட்டு போனாங்க. சரி பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா 8 மணிக்கு மேலே போகலான்னு பார்த்தா, அங்கே பரதநாட்டியம் வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, பிள்ளைங்களும் வரவே மாட்டேன்ட்டாங்க. அது கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு, சரி வீட்டுக்கு போகலாம் பாப்பா 8 மணிக்கு மேலே வரலன்னு சொன்னால் வரவே இல்லை. அம்மா பார்க் போட்டிருப்பாங்க, கடையெல்லாம் சுற்றி பார்க்கலாம், போகலாம் தூரி ஆடலாம், ராட்டினம் தூரிக்கு ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே ராவடி. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். என் பிள்ளைங்க அப்படியே, என் பிள்ளை தான் என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டே போனேன். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு அவள் என்னை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே தான் போனோம். அவள் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்து, அம்மா வாங்கம்மா நான் அங்கங்கே போய் உக்காந்துக்கிட்டே வேற, வாங்கம்மா என்னம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்தா. அப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டே ஜாலியாக போனேங்க. நானே வீடியோ எடுத்துட்டு சித்தி எங்கேயாச்சும் தெரியுறாரா பாரு. எருவு மாடு போனே எடுக்க மாட்டேங்குது. மாண்டே ஓட வீடியோ எடுக்கிறேன், கரெக்டாக அடிக்கணும். ஒரு 9 மணி கேட்டால் வீட்டுக்கு போகலாம், பிள்ளைங்களாம் தூரி ஆடி முடிச்சிட்டாங்க, நாளைக்கு கொஞ்சம் வந்து விளையாண்டுக்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டோங்க. கிளம்புனா இங்கே பாருங்கள், இந்த கோயிலுக்கு மொத்தம் 5 சைட்லேருந்து வழி இருக்குதுங்க. 5 சைட்லேருந்து கூட்டம் நிறைஞ்சி வளைஞ்சிக்கிட்டே இருக்குது. 9 மணிக்கு மேலே தாங்க கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் போகும்போது வேறு பரதநாட்டியம் நடந்துச்சு, திரும்பி வரும்போது பார்த்தா ட்ராமா நடந்துச்சு. சரி அது கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம், உட்காந்து பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. கிளம்புனா இங்கே கோயிலுக்கு வந்தால் இங்கே பாருங்கள், எல்லாம் வேஷம் போட்டு சாமியாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்க்குறதுக்கு ரியலாகவே அம்மனே வந்து ஆடின மாதிரி இருந்துச்சுங்க. எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. எல்லாருமே அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கிட்டாங்க. நானும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். என்னால் குனிஞ்சு தான் ஆசீர்வாதம் வாங்க முடியல, ஒரே ஒருத்தவங்ககிட்ட மட்டும்தான் வாங்கினேன். நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புனா இங்கே பாருங்கள், இந்த ரோட்டில் தாங்க எங்கள் வீடு இருக்குது. இதுலேருந்து 2வது ஸ்ட்ரீட் தான் எங்கள் வீடு. என்னால் நடக்க முடியாதுன்னு நாங்கள் வண்டியில் தான் வந்திருந்தோம். இதில் வண்டியை எடுக்கவே முடியல. அங்கனக்குள்ளே தான் எங்கள் வண்டி வேறு நிற்கிது. வண்டியை எடுக்கவே முடியல.
கூட்டம். இவங்க 1 மணி நேரம் பக்கம் நின்னு ஆடிக்கிட்டு இருந்தாங்களா, அதனால வண்டியும் எடுக்க முடியல. அ எங்கிட்டும் போகவும் முடியல. அவ்ளோ கூட்டம். எங்கிட்டு இருந்தா இத்தன கூட்டம் வருதுன்னே தெரியலைங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் சரி கொஞ்ச நேரம் நின்னு பிள்ளைங்க வேடிக்கை பார்க்குறேன்னாங்க. சரி அதையும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு, அப்புறம் நானும் கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு, அப்புறம் கொஞ்சம் வலி குறைஞ்சோனே நானும் போய் வீடியோ எடுத்துட்டு, அதுக்கப்புறமா தாங்க வீட்டுக்கு கிளம்புனோம். அவங்கள பார்த்து என் சின்ன பிள்ளை வேற பயந்துக்கிட்டா. அவங்க ஒரு மாரி மிரட்டுற மாரிலாம் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, அதனால வந்து பயந்துக்கிட்டா. "அம்மா எனக்கு பயமா இருக்குதும்மா" அப்படின்னா. "சரி நீ என் கூட வந்து நின்னுக்கோ" அப்படின்னு சொல்லி அவள கையில பிடிச்சிக்கிட்டே தான் நின்னேன். பயந்துக்கிட்டா. ஆனா நல்லா இருந்துச்சுங்க. நல்லா ஆடுனாங்க. அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு நாங்க பார்த்தது வந்து ஒரு 6:30க்கு பக்கம் பாதி தாங்க பார்த்தோம். பாதி பார்க் போயிட்டோம். காலையிலேருந்து அலகு குத்துறது, தீச்சட்டி எடுக்கிறது, வேஷம் போட்டுட்டு வர்றதுன்னு காலையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்ளோ கூட்டம். இப்படி ஒரு கூட்டம் இருக்குமாங்கிறதே எனக்கே ஆச்சரியமா தாங்க இருக்குது. பார்க்கறதுக்கு கோயில் சின்னதா தான் இருக்குது. ஆனா கூட்டம் வந்து அவ்ளோ கூட்டங்க. நீங்களே பாருங்க, எவ்ளோ என்ஜாய் பண்ணி எல்லாமே ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊரே என்ஜாய் தாங்க இருந்துச்சு. எங்க ஊரே என்ஜாய் பண்ணுச்சுங்க கோயில் நோம்பியப்ப. நீங்க பாருங்க. இனியதோர்